மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சிவகங்கை குளத்துவேல்பட்டி கிராம மக்கள் கோழி பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளத்துவேல்பட்டி கிராம மக்கள் அருகே உள்ள கோழி பண்ணையால் ஈக்கள் அதிகரித்து சுகாதார கேடு ஏற்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்து போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் சமீபத்தில் கோழி பண்ணை அமைச்சு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்களுக்கு தொல்லை அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் இல்லாத ஈக்கள் அதிகமாக இருந்துச்சு. நாற்றம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஊரில் 100-150 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு போகிற விவசாய நிலத்தை கால்வாயை அடைச்சி தண்ணி போடாமல் அடைச்சி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட VAO, RI, PDO, தாசில்தார், கலெக்டர் மேடம் கொண்டு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. கடைசியாக எங்களுக்கு என்ன நடவடிக்கை சொல்லியிருக்காங்கன்னா, குடியிருப்பு இல்லை, ஊர் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, கோவில் இல்லை, குளம் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எங்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க. பதில் மனு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊரில் கோழி பண்ணை அமைச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மனு கொடுத்த வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மனு கொடுத்த மனுவுக்கு பதில் மனு டெப்டி தாசில்தார் கொடுத்துருக்காரு. 500 மீட்டருக்கு இடையில கிராமமும் பள்ளிக்கூடமும் எதுவும் இல்லைன்னு இருக்காரு. எங்களுக்கு கோழி பண்ணையிலேருந்து 50 மீட்டர்ல வீடுகள் ஆரம்பிக்குது. 500 மீட்டருக்குள்ளே எங்கள் குடியிருப்பை முழுசாக அடங்குது. அதனால நாங்கள் அதை மறுப்பு தெரிவித்து எங்களோட ஆவணங்கள், அரசு ஆவணங்களாகிய குடும்ப அட்டை, ஓட்டர் ஐடி ரெண்டையும் கலெக்டரிடம் சமர்ப்பிக்கிற மாதிரி வந்திருக்கோம். நாங்கள் ஓட்டை புறக்கணிச்சு நாங்கள் ஓட்டு போட போடலை. இது ஒரு முடிவு தெரியாமல் இருக்கிறதுனால நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்.